இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் 3, 2024 3/3/2024 தமிழ் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 20ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அனுஷம் நட்சத்திரம் பிற்பகல் 3:56 வரை, அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம். தேய்பிறை சப்தமி திதி காலை 8:46 வரை, அதன் பிறகு அஷ்டமி திதி. யோகம் சரியில்லை நாள் முழுவதும். இன்று பானு சப்தமி, பராத்பர குரு ஆராதனை. மேஷராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. குளிகை நேரம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 முதல் 8 வரை, 8 முதல் 9 வரை, 9 முதல் 10 வரை, 11 முதல் 12 வரை, பிற்பகல் 2 முதல் 4 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், மகரத்தில் சுக்கிரன் செவ்வாய், கும்பத்தில் சனி சூரியன் புதன், மீனத்தில் ராகு. இன்றைய ராசிபலன். மேஷ ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதனால் மனம் மற்றும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இமோஷ்னலாக டெசிஷன் எடுக்காதீங்க. எந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் 2 நாளைக்கு தள்ளி போடுறது, நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும், 4ஆம் தேதி சாயந்தரம் வரைக்கும் தள்ளி போடுறது புத்திசாலித்தனம். வீண் அலைச்சல் அதிகரிக்கும். எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு நடக்காது. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ரிசல்ட் வராது. அதனால் மனசில் ஒரு விதமான விரக்தி மனப்பான்மை ஏற்படும். தடுமாற்றங்களான மனநிலை இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக போகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. இதில் எமோஷனல் முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை சந்திரன் மட்டும் ஏற்படுத்தலை, ராசிநாதன் செவ்வாயும் உச்ச செவ்வாயும் ஏற்படுத்துறதுனால இமோஷ்னலாக டெசிஷன் எடுத்து தவறுகளை செய்வதற்குண்டான யோகம் ஏற்படும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா முரட்டுத்தனமான பிடிவாதம்னு சொல்லுவாங்க. அந்த முரட்டுத்தனமான பிடிவாதத்தை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த முரட்டுத்தனத்தை காண்பிப்பதன் மூலமாக உங்களுடைய மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும். தடுமாற்றங்கள் நிறைந்த நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் சஞ்சலம் ஏற்படும். மனசில் ஒரு விதமான பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம், ராசிநாதன் செவ்வாயின் பார்வை, 4ஆம் பார்வை ராசிக்கு கிடைக்கிறதுனாலையும் 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனாலையும் பதட்டத்தினால் வார்த்தை தடுமாற்றம் ஏற்படும். பதட்டத்தினால் செயல்களில் தடுமாற்றம் ஏற்படும். உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் பரவாயில்லன்னு சொல்லுவீங்க. ஆனால் உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க நிற்கிறதுக்கு நேரம் இல்லாமல் வேலையை கொடுத்துட்ருப்பாங்க உங்கள் மேல் அதிகாரிகளோ உங்கள் குடும்பத்தாரோ. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. மன சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்கு சாதுரியத்தின் மூலமாக எடுக்க வேண்டிய முடிவுகளை தவறான வார்த்தைகளை பிரயோகித்து அந்த செயல்பாடுகளில் மந்தத்தன்மையோ இல்லை எதிர்மறை பலன்களோ ஏற்படுத்துவீர்கள். மனசில் கவலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. ஆரோக்கியத்திலும் சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொருட்கள் களவு போகிறதுக்கு சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய பொருட்களின் மீது கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. இன்று நிதானம் தவறும் நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்க வியாபார விஷயத்தில் தடுமாற்றத்தை சந்திப்பீர்கள். குறிப்பாக இன்றைக்கி எரிஞ்சு விழுவீங்க. எல்லாருக்கிட்டையும் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுவீங்க. தவறான வார்த்தை பிரயோகங்கள், மனசில் இருக்கிற ஒரு விஷயத்தை சொல்ல தோணாமல் அதை தப்பாக உளறி கொட்டி கிளறி மூடுவீங்க. இதனால் உங்களுக்கு நீங்கள் வியாபாரத்தில் இருந்தால் உங்கள் கஸ்டமர்கிட்டையோ, நீங்கள் பப்ளிக் ரிலேஷன் இருந்தால் உங்களுடைய இமேஜையோ கெடுத்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். ஆனால் மனசு பதட்டத்தை சந்திக்கும். வீண் பேச்சுக்களை தவிர்ப்பதும் அனாவசியமான குழப்பங்களை தவிர்ப்பதும் நல்லது. ரிஷப ராசி, இன்று உங்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நண்பர்கள் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்துவார்கள். வாழ்க்கை துணை தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் பதட்டம் அடைஞ்சு அனாவசியமாக கோவப்படுவார். உங்களுடைய நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்கள் மேல் அதிகாரிகளின் அனுகூல பலன்கள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும். அஃபீஷியல் ஒர்க் டியூட்டி ரொம்ப ஜாஸ்தியாகிறது. ஒர்க் லோடு ஜாஸ்தியாகிறதுனால நீங்கள் மனச்சோர்வு அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால்
இன்று சந்தோஷமான அனுபவத்தை பெறுவதற்கு சந்திரன் காரணமாக இருப்பார். என்ன உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அல்ப சந்தோஷமாக இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சந்தோஷப்படுவீங்களே தவிர பெரிய விஷயத்துக்கு சந்தோஷப்பட முடியாத சூழ்நிலை இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. ஆனால் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சங்கடத்தினால் அவதிப்படுவார்கள். உங்களுக்குமே அந்த பிரச்சனை இருக்குது, பட் இருந்தாலும் நீங்கள் சமாளிச்சிடலாம். உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு, வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் உஷ்ணத்தின் காரணமாக சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். அந்த அலைச்சல் காரணமாக தான் இந்த உடல் உஷ்ணமே ஜாஸ்தியாகுது. சாப்பாட்டை ஸ்கிப் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை, வேளைக்கு சாப்பிட முடியாத ஒரு தடுமாற்றம், அதனால் உங்களுக்கு உடல் அசதியும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை துணை கேட்ட சில ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள். நண்பர்களின் உதவிக்கு நீங்கள் கை கொடுப்பீர்கள். அதனால் நீங்களும் உங்கள் நண்பர்களும் அன்புடன் பாராட்டி, அன்பை பாராட்டி சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். நண்பர்கள், சக பணியாளர்கள், மேலதிகாரிகள் இவர்களின் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு உதவியை பெறுவதற்குண்டான யோகம் இருக்கும். உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதே சமயம் வீட்டில் உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் எதிர்பார்க்க முடியாது. வாழ்க்கை துணை மூலமாக வீண் செலவுகள், விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றிய முக்கிய விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அது அவர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற, வியாபார அனுகூலம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதட்டம் அதிகரிக்கக்கூடிய, வீண் செலவுகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். இன்னைக்கு எடுத்த காரியம் தடுமாற்றத்தை சந்திக்கும். பதறின காரியம் சிதறம்னு சொல்லுவாங்க. அதனால் இன்றைக்கி நீங்கள் பதட்டத்தில் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் தடுமாற்றத்தை சந்திக்கும். முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரிய வெற்றி ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி தடுமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வீண் செலவுகள், நேர செலவு, பணச்செலவு, பொருள் செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்காவது நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டிருந்தீங்கன்னா அவர்களின் சார்பாக நீங்கள் பணம் கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அதனால் தேவையில்லாத இடத்துலலாம் நீங்கள் கையெழுத்து போட்டுறாதீங்க. நிதானத்தை தவறவிடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நண்பர்கள் இனிமையாக பேசி உங்களிடம் காரியம் சாதித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்வார்கள். அவர்களிடமிருந்து சற்று விலகி இருப்பது நல்லது. நண்பர்களால் உங்களுக்கு பணவரியம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். இது நண்பர்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டுக்காருக்கும் பொருந்தும், உங்கள் வீட்டு அம்மாவுக்கும் பொருந்தும். கவனமாக இருந்துக்கோங்க. மிதுன ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. அதனால ஆரோக்கிய விஷயத்துல சற்று குழப்பத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்னா உங்களுக்கு ஆரோக்கியம், இல்லாட்டி உங்க அப்பாவோட ஆரோக்கியம், இது உங்களுக்கு சஞ்சலத்தை சந்திக்கும். குழந்தைகள் விஷயத்தில் சந்தோஷமான செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் உங்களுக்கு நல்ல செய்திகளை கொண்டு வந்து தருவார்கள். குழந்தைகளால் உங்களுக்கு ஓரளவுக்கு பெருமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வருமானம் ஏற்படும். அந்த வருமானத்தை கொண்டு கடன் அடைபடுவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அது ஓரளவுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். ஆனால் என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, ஒரு இடத்துல கடன் அடைப்பீங்க, இன்னொரு இடத்துல கடன் கொடுத்தவங்க உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த இடத்த நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியாமல், அந்த கடனை க்ளோஸ் பண்ண முடியாமல் தடுமாற்றம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியிலோ அல்லது மேல் அதிகாரிகள் வகையிலோ உங்களுக்கு வீண் மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. இன்று உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும். தந்தையின் கடன் பிரச்சனைகளும் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று சஞ்சலம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். தந்தைக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படும். கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இருக்காது, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவர் தான் பெருசாக அதை பூதாகாரமாக்கி அது பிரச்சனையை பெருசு பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் அவர்கிட்ட கொஞ்சம் நிதானமாக பேசி உங்களுடைய தரப்பு நியாயத்தை சொல்லுங்கள். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எனக்கு ஆஃபீஸ்லேயும் டைட்டாக இருக்குது, கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு பேசுங்க. அதனால் உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. என்ன காரணம்னா, இவ்வளவு செலவு பண்ணுறிய, எனக்கு பணம் கொடுக்க மாட்டியான்ட்டு கடன் கொடுத்தவன் கேள்வி கேட்பான். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அலுவல் ரீதியாக உங்களுக்கு செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுடைய எதிரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு சில சமயம் சஞ்சலத்தை ஏற்படுத்தும். மேலதிகாரிகள் அல்லது சீனியர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய பதட்டத்தின் காரணமாக எரிச்சல் அடைவார்கள். அவர்களின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சாதகமான நாள். பதட்டம் எப்படி சார் சாதகமாக இருக்கும்னா, நீங்கள் பதட்டப்படுறதை பார்த்து எல்லாரும் உங்களுக்கு உங்கள் காரியத்தை சாதிச்சு கொடுத்துருவாங்க, உங்கள் காரியத்தை வேலையை செஞ்சு கொடுத்துருவாங்க. மேல் அதிகாரிகள், உங்களுடைய சக பணியாளர்கள், சீனியர் பணியாளர்கள், உங்களை விட வயசில் மூத்தவங்க, இவர்களின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு வியாபார வளர்ச்சி, பதவி உயர்வு போன்ற விஷயங்களில் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகமும் அதன் மூலமாக வருமானம் அதிகரிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். கடக ராசி. ராசிநாதன் சந்திரன் நீச்சஸ்தானத்தில் இருக்காரு, சனி பார்வையில். அதனால் மனக்குழப்பம், வேலையில் தடுமாற்றம் ஏற்படும். அதாவது அஃபிஷியல் டியூட்டிஸில் நீங்கள் தடுமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்து இதை பண்ணி முடிச்சிருங்க, இன்றைக்கி நைட்டுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா, இல்லை நேற்றுக்கு நைட்டுக்குள்ளே முடிக்க சொல்லியிருப்பாங்க, அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லெத்தார்ஜிக் ஆட்டிடியூட் கிடையாது. உங்களால் முடியலங்கிற ஒரு விஷயம், உங்களுடைய இயலாமையை நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள். நீங்கள் கொடுக்கும்போதே, பொறுப்பை கொடுக்கும்போதே சொல்லியிருப்பீங்க, எனக்கு 2 நாள் வேணும்ன்ட்டு. அதை கேட்காம உங்கள் மேலதிகாரிகள் உங்களை ப்ரெஷர் பண்ணி இன்றைக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அது இன்று வாக்குவாதத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க சொல்கிற வார்த்தைகள்லாம் நீங்கள் தலையாட்டிட்டு நிற்கிற மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது. எதிர்வாதம் செய்ய மாட்டீர்கள். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா உங்களை தேவையில்லாமல் கார்னர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, உங்களுடைய சக பணியாளர்களின் எதிர்மறை செயல்பாடுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். அவங்க நார்மலாக ஒர்க் பண்ணாங்கன்னா உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். எதிர்மறை செயல்பாடுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. தேவையில்லாத ஒரு அவச்சொல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான செயல்பாடுகளில் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்கள்கிட்ட வேலையை கொடுத்து வேலை செய்ய சொல்லுவாங்க. ஆனால் உங்களால் பண்ண முடியாத சூழ்நிலை. அது இழுத்தடிப்பு வேலையின் காரணமாக உங்கள் பேரில் ஒரு நம்பகத்தன்மை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பண விவகாரங்களில் உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு. அதாவது பணத்தை கொடுத்தவனும் கேட்பான், உங்ககிட்டேருந்து பணத்தை எப்படியாவது கறக்கணும்னு சில பேர் முயற்சி செய்வாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக, கத்தி மேலே நடக்கிற மாதிரி நடக்க வேண்டியது இருக்குது. எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் இல்லாமல் எதிரிகள் விஷயத்தில், வேலை சம்பந்தப்பட்ட எதிரிகள் விஷயத்திலும் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக எதிரிகள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. அந்த குழப்பம் உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை எப்படியாவது சிக்கலில் மாட்டி வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது அவங்களுக்கே திருப்பி எதிர்வினை ஆற்றுவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனோகாரகன் சந்திரன் நீச்சமாக இருந்தாலும் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால நீச்சம் உங்களுக்கு கெடுதலை ஏற்படுத்தாது, லாபத்தை ஏற்படுத்தும். நிதானத்துடன் செயல்பட வேண்டிய லாபகரமான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகள் இது நாள் வரைக்கும் உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. எனக்கு அது வேணும், இது வேணும், ஃபீஸ் கட்டணும், அந்த ஃபீஸ் கட்டணும், இந்த ஃபீஸ் கட்டணும், என்னை அங்கே கூட்டிகிட்டு போ, இங்கே கூட்டிகிட்டு போகணும். எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு விடுவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்பொழுதுலேருந்து எக்ஸாம் வேறு நடக்கிறது. அவர்களை கான்சென்ட்ரேட் பண்ண வைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட உங்களுடைய தரப்பு நியாயத்தையோ இல்லை உங்கள் தரப்பு பிடிவாதத்தையோ சொல்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்கக்கிட்ட நிதானமாக பேசினா புரிய வைக்கலாம். உங்களுடைய வார்த்தைகள் மூலமாகத்தான், அறிவுபூர்வமான வார்த்தைகள் மூலமாக தான் எதிரிகளையும் கையாள வேண்டிய நாள். இன்று உங்களுக்கு பண வருமானத்தில் ஓரளவுக்கு சுமாரான பலன்கள் ஏற்படும். வியாபாரிகள் செலவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிம்ம ராசி. ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால, அதுவும் தேய்பிறை சந்திரன் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு சிறு சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் உடம்பு விஷயமாகவோ இல்லை உங்களுடைய வாழ்க்கை துணையின் வேலை விஷயமாகவோ தடுமாற்றம் ஏற்படும். வேலை இருக்குது ஆனால் அவரால் வேலை செய்ய முடியல, உங்களுக்கு வேலை இல்லை ஆனால் நீங்கள் சுறுசுறுப்பாக வேலை செய்யணும்னு பார்க்குறீங்க. ரெண்டுமே உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. இதில் 10ஆவதுக்கு வீடு மனை சம்பந்தப்பட்ட அனாவசியமான பராமரிப்பு செலவுகள் ஏற்பட்டதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுக்கு கையிருப்புகள் கரையும், செலவுகள் அதிகரிக்கும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில்
மனக்கவலைகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விரையாதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால செலவுகள் குறையுமே தவிர கவலைக்கு குறைவு இருக்காது. நிதானத்துடன் இருப்பது நல்லது. வீண் கவலைகளை, அடுத்தவர்களின் கவலைகளையும் உங்கள் மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க. மனக்குழப்பம் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பு இருக்காது. வாழ்க்கை துணை ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் விரக்தி மனப்பான்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக பண விவகாரம் மற்றும் வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. தேவையற்ற பேச்சுக்களை பேசுவதன் மூலமாக குடும்பத்தாரின் வருத்தத்திற்கும் கோபத்திற்கும் ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நண்பர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். ஏன்னா நீங்கள் யாரை நம்பினீங்களோ அந்த நபர் உங்களை ஏமாத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அல்லது உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. எதிர்மறை பலன்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. இது 6ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை. அதுவும் சுக்கிரன் கூட இருக்கிற செவ்வாய் உச்ச பலத்தோடு இருக்கார். 4-9 கூடிய அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால யோகாதிபதி உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துகிறாரு. ஆனால் அதே யோகாதிபதி தான் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையும் ஏற்படுத்திட்டு இருக்காரு, தேவையில்லாத அபவாத பெயரையும் ஏற்படுத்திட்டு இருக்காரு. கடன் விஷயத்தில், ஆரோக்கிய விஷயத்திலும் செலவுகளை ஏற்படுத்திட்டு இருக்காரு. இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்திலும் கடன் விஷயத்திலும் அனாவசியமான பணவரையம் ஏற்படுகின்ற நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலுவலக ரீதியாக அஃபிஷியல் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எண்ண விரயம் ஏற்படாது, நேர விரயம் ஏற்படாது, பண விரயம் ஏற்படாது. ஆனால் எல்லாத்துக்கும் நீங்கள் அடுத்தவங்களுடைய நேர விரயத்துக்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்க. இதனால் உங்கள் மீது அபவாத குற்றச்சாட்டு, உங்கள் மேலில் பண்ணாத தப்புக்கு குற்றச்சாட்டு சுமத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று மன சஞ்சலம் அதிகரிக்கும். வீண் பேச்சுக்களை தவிர்ப்பதன் மூலமாக உங்களுடைய எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடலாம். நிதானமாக இருக்க வேண்டிய நிதானம் தவறும் நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உத்தியோக ரீதியான முயற்சிகளில் முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. தேவையில்லாத கோபத்தை வெளிப்படுத்துவீங்க. யாருக்கிட்ட கோபத்தை வெளிப்படுத்துவீங்கன்னா உங்கள் கூட கலீக்ஸாக இருக்கிறவங்க, உங்களுடைய சக பயணிகள். நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்க, பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லையோ ட்ராவல் பண்ணுறோன்னா அங்கே கூட வரவங்க கிட்டேலாம் நீங்கள் கோவப்படுவீங்க. வண்டியில் போனால் உங்கள் கூட ட்ராவலர்ஸ், கூடவே வரக்கூடிய ட்ராவலர்ஸ், அவங்கக்கிட்டலாம் கோவப்படுவீங்க. உங்கள் வாழ்க்கை துணைட்டு ரொம்ப கோவப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இயலாமையின் வெளிப்பாடு கோபங்கிறத நீங்கள் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. அது உங்களுடைய செயல்பாடுகளிலே தெரியும். ஆரோக்கிய விஷயத்தில் இன்று அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. தேவையற்ற செயல்பாடுகள் மூலமாக நேர விரயம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில இடமாற்றம் அல்லது எதிர்பார்க்காத இடத்துக்கு இடமாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு மனத்தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். கன்னி ராசி, இன்று உங்களுக்கு மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உங்களுடைய மூத்த சகோதரர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆக்சுவலாக இதில் பிரச்சனை எதுவும் கிடையாது, பட் இருந்தாலும் திடீர் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சிறு சலனம் ஏற்படும். அதாவது நீங்கள் ஏதோ எப்போவோ பண்ணின ஒரு தப்பை இன்றைக்கி வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் பேரில் இருக்கிற நம்பகத்தன்மை ஸ்லைட்டாக அசைஞ்சு பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானம் தவறும் நாள். அதே சமயம் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. எதிரிகளால் ஏற்பட்ட மனக்கவலைகள் இன்று சஞ்சலத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறமா சரியாகும். சந்தோஷமாக இருப்பீங்க. அதாவது நடுவில் ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு சின்ன கவலை வந்துட்டு போகும், அவ்வளோதான். மற்றபடி இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணை மூலமாக உதவிகள் கிடைக்கும். வாழ்க்கை துணையின் வளர்ச்சியை பார்த்து பூரிப்படைவதற்குண்டான யோகம் ஏற்படும். தன வருமானம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு வியாபார அனுகூலம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி, நீங்கள் ஏற்கனவே சேர்த்து வச்ச பணத்தை வச்சு கடன் அடைப்பீங்க. அதனால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும், அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய அடி வயிற்று பகுதியில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதற்குண்டான மருத்துவ செலவு மட்டும் இன்றைக்கி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சந்தோஷமாக இருப்பீங்க, மன நிறைவோடு இருப்பீங்க. ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு இல்லை. உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் குழந்தைகளின் பிடிவாத குணத்துக்கு சற்று ஈடு கொடுத்து போகிறது நல்லது. ஏன்னா சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் குழந்தைங்களை அடித்தோ இல்லை திட்டியோ அவங்கள சங்கடப்படுத்தாதீங்க. இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
மனத்தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மனத்தெளிவுன்னா உங்களுக்கு பல குழப்பங்கள் இருந்தது, பல சந்தேகங்கள் இருந்தது, அது எல்லாத்தையும் தீர்க்கிற மாதிரி சில முடிவுகள் கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். ஆரோக்கிய விஷயத்தில் உங்களின் ஆரோக்கிய விஷயமோ தாயாரின் ஆரோக்கிய விஷயமோ மனத்தெளிவை ஏற்படுத்தும். செலவுகள் குறையும். நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயத்திலாகட்டும், உங்களுடைய பதவி சம்பந்தப்பட்ட விஷயத்திலாகட்டும், எதிர்பாலினத்தவர்களின் உதவியை கொண்டு அனுகூல பலன்கள் அடைவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு இன்று ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. என்னென்னா வளர்ச்சி கம்மியாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குறது ஒரு 10 லட்ச ரூபா ப்ராஜெக்ட்னா உங்களுக்கு ஒரு 3 லட்சமோ இல்லை 4 லட்சத்துக்கோ ஒரு 30 to 40% ப்ராஜெக்ட் வரும். அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். துலாம் ராசி. ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் சனியின் பார்வையில், அதுவும் தேய்பிறை சந்திரன் உங்களுடைய தசமஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது. அலுவலக ரீதியாக வேண்டாத பேச்சுக்களை பேசுவதன் மூலமாக உங்களுடைய மதிப்பை குறைத்து கொள்வதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். வீண் பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது. குடும்ப சூழ்நிலை வெளியில் பேசாதீங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையோ குடும்ப தேவைகளையோ வெளியில் சொல்லி உங்களை நீங்களே தாழ்த்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய குழந்தைகளுடன் கருத்து மோதல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் வேண்டாத பேச்சுக்களையும் அனாவசியமான பேச்சுக்களையும் தவிர்ப்பது நல்லது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் ஆரோக்கிய விஷயத்தில் திடீர் கரிசனம் எடுத்துக்கொள்வீர்கள். அது உங்கள் குடும்பத்தில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய தந்தை வழியில் அல்லது பூர்வீக சொத்து வழியில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை இன்று பெரிதுபடுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பெருசுபடுத்துறதுக்கு காரணமே நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை நீங்களே எடுப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில், அதாவது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களால் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவுகள் ஏற்படும். வீட்டை பராமரிப்பு செலவு இல்லை வண்டியை பராமரிக்கிற செலவு, ஏதாவது ஒரு செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் இந்த துலாம் ராசியில் பிறந்த சித்திரை சுவாதி விசாகம் ஆகிய 3 நட்சத்திரக்காரர்களும் நிதானமாக வண்டி ஓட்டுவது அவசியம். ரேஷ் டிரைவிங் அவாய்ட் பண்ணுங்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் பேச்சுக்களை தவிர்த்தால் உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதாவது உங்களுடைய மேல் அதிகாரிகள்கிட்ட உங்கள் பேர் நல்ல பேராக வாங்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. ஆனால் அதே சமயம் அந்த மேல் அதிகாரிகளே உங்களுடைய கடந்த கால தவறுகளை பெரிதுபடுத்தி பேசுவார்கள். வியாபார விஷயத்தில் திடீர் சுணக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறவங்க இல்லை புதுசாக வியாபாரம் துவங்கணும், புதுசாக சொந்தமாக தொழில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பணத்தட்டுப்பாடு காரணமாக மனசலனம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சூழ்நிலை சொல்லிக்கிற மாதிரி சப்போர்ட்டிவாக இல்லை. வார்த்தைகளில் குழப்பம் ஏற்படும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எதிரிகளுக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் இருக்குது. நண்பர்களே எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகாது. பண தேவைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கடன் வாங்கலாமான்னு யோசிப்பீங்க. ஆனால் கடன் வாங்குறதுக்கு மனசுக்குள்ளார ஒரு விதமான பதட்டம், தடுமாற்றம். கடன் வாங்காமல் சமாளிக்கிறதுக்காக முயற்சி எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையின் சப்போர்ட் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருந்தாலும் அது உங்களுடைய பதட்டத்தின் காரணமாக அந்த நன்மை உங்களுக்கு வருவதில் தாமதம் ஏற்படும். மனக்குழப்பம், தடுமாற்றம் ஏற்படுகின்ற பதட்டமான சூழ்நிலை உள்ள தேவையற்ற பேச்சுக்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். விருச்சிக ராசி. ராசியில் சந்திரன் இருக்காரு. ராசிக்கு சனி பார்வை இருக்குது. உடல் சோர்வு அதிகரிக்கும். மனச்சோர்வும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா தசமஸ்தானத்துக்கு 3 கிரகங்களின் பார்வை, அதுவும் புதன் 4ஆம் இடத்துல இருந்து கொண்டு தசமஸ்தானத்தை பார்க்குறாரு. கௌரவத்திற்கு குறைவு இருக்காது. உங்களுக்கு எதிரிகள் கூட உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய நேரம். எதிர்பார்த்த வெற்றிகள் உங்களை தேடி வருகின்ற நேரம். உங்களுடைய அந்த ஸ்டேட்டஸை உயர்த்துறதுக்கு உண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய அனுகூலம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வெற்றிகள் அதிகரிக்கும். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள்.
எதிரிகளே உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க, உங்களை பற்றி பாராட்டி பேசுவாங்க. இதனால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். அதே சமயம் குரு 6ஆம் இடத்துல இருக்காரு, அதனால் சில சமயம் கடன் வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சில சந்தர்ப்பங்கள் கடன் வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்களாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா கடனை குமிச்சுக்கிட்டு சங்கடப்படாதீங்க. ஏன்னா வரக்கூடிய கிரக பயிற்சி உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். அந்த லாபம் வரும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாத கடனை அதிகப்படுத்துவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடுமையான உழைப்புக்கு ஊதியம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். பெரிய மனிதர்களின் சந்திப்பு, நண்பர்களால் ஆதாயம், தொழில் விருத்தி ஏற்படுதல், கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வருதல், வழக்குகளில் வெற்றி அடைவதல் போன்றது அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மதிப்பு, வார்த்தைக்கு மரியாதை குறைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். செல்வாக்கு மிக்க நபர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு, அதுவும் குறிப்பாக கடல் கடந்த வியாபாரம், கடல் கடந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குடும்பத்தில் இது நாள் வரை இல்லாத மரியாதை கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய தந்தை வழி உறவுகள் அல்லது தந்தை ஸ்தானத்தில் இருக்க உறவுகள் உங்களுக்கு சில எரிச்சலை ஏற்படுத்தினாலும் அவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். அதனால் கோபப்படாதீங்க. இன்று உங்களுடைய முயற்சிக்கு தெளிவான பதில் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற முயற்சி திருமணையாக்குங்கிறத அனுகூலமாக அனுபவபூர்வமாக உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். அதே சமயம் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தனுசு ராசி, விரயஸ்தானத்தில் 8ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கிறது உங்களுக்கு யோகம். எதிரிகள் குறைவார்கள். எதிரிகளால் ஏற்பட்ட வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். மன நிறைவு ஏற்படும். மனோகாரகன் சந்திரன் நீச்சமாக இருக்கிறது ஒரு விதத்தில் நியாயமாக இருந்தாலும் ஒரு விதத்தில் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் அந்த விரையாதிபதி செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால, அதாவது விரயஸ்தானத்தில் மனோகாரகனுக்கு இடம் கொடுத்த செவ்வாய் உச்சமாக இருக்கிறதுனால மனசில் தேவையில்லாத விஷயங்களும் உங்களுக்கு அலமோதிட்டு இருக்கு. அதாவது எதிரிகள் பலம் குறைவார்கள், ஆனால் உங்களுடைய எண்ணங்கள் தவறான எண்ணங்களாக இருக்கும் அல்லது வேண்டாத எண்ணங்களை நீங்கள் செயல்படுத்துவீர்கள். பண வருமானத்திற்கு குறைவு இருக்காது. 2ஆம் வீட்டில் 2 கிரக சேர்க்கை தன லாபத்தை ஏற்படுத்துகின்றது. 5ஆம் இடத்து குரு ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறாரு. அதாவது உங்கள் குழந்தைகளுக்கும் சரி உங்களுக்கும் சரி. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய காரியம் சம்பந்தப்பட்ட வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு மனச்சோர்வு ஏற்படும். ஆனால் அந்த சோர்வு உங்களுக்கு எந்த விதமான சங்கடத்தையும் ஏற்படுத்தாது. ஏதோ ஒரு விட்டைத்தனமாக விரக்தி மனப்பான்மையோடு இருப்பீங்க, அவ்வளோதானே தவிர மற்றபடி கெடுபலன்கள் இல்லை. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தெளிவான சிந்தனை ஏற்படும். சொந்தமாக வீடு வாங்குறதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியவர்களிடமிருந்து வர வேண்டிய பணம் தாமதமாகும். அதனால் உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படும். இன்று உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வார்த்தைகளால் குழப்பத்தை சந்திக்கக்கூடிய, எதிரிகள் மூலமாகவும் குழப்பத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எதிரிகளை குழப்பும். அதனால் அவர்கள் தடுமாறுவார்கள். அதை பார்த்துட்டு நீங்கள் சந்தோஷப்படலான்னு பார்த்தா அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். இவங்க என்ன பண்ணுறாங்கங்கிற மாதிரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருக்குது. பண விவகாரங்கள், குடும்ப விவகாரங்களை பற்றி எதிரிகளிடம் பேசாமல், 3ஆம் நபரிடம் பேசாமல் இருப்பது நல்லது. அலுவலக ரீதியாக அல்லது அஃபீஷியல் என்விரான்மெண்ட் உங்களுக்கு இன்று தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். ஒவ்வொரு வேலை பண்ணும்போதும் ஏதாவது ஒரு தவறு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தவறுதல் இன்று சகஜமாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் ஒரு விதமான பயம், தந்தையின் ஆரோக்கியம் பற்றிய பயம், உங்களுடைய இளைய சகோதரர்கள் செய்யக்கூடிய தவறுகளை பற்றிய பயம். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் மனசில் பயத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. மனக்கவலை அதிகரிக்கும். வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் இருக்கார். நீங்கள் இனிமையாக பேசுகிறதா நினச்சிக்கிட்டு அதிகாரமாக பேசுவீங்க. அது உங்களுக்கு எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுக்கறது நல்லது. உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்தா அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும், உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். அப்படி அவங்கள பிடிவாதமாக நீங்கள் உங்கள் பிடிவாதம் பிடிச்சு அவங்கள கண்ட்ரோல் பண்ண நினச்சிங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம், குழந்தைகளுக்கு நஷ்டம் கிடையாது. மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும்.
வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். மகர ராசி, செல்வாக்கு மிக்க நபர்களால் உங்களுக்கு பண வருமானத்தில் இருக்கின்ற தொய்வுகளை போக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். செல்வாக்கு மிக்க நபர் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வை தருவார். அதாவது நீங்கள் யாருக்கிட்ட பிரச்சனைன்ட்டு இருக்கீங்களோ அந்த நபர்கிட்ட இந்த செல்வாக்கு மிக்க உங்களுடைய நண்பர் பேசி உங்களுக்கு சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. நிதானமாக இருங்க. ஏன்னா இந்த செல்வாக்கு மிக்க நபர் செய்யக்கூடிய விஷயம் உங்களுக்கு பெரிய லாபத்தை ஏற்படுத்தாது, ஏதோ ஒரு சின்ன லாபத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இன்று கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா இருந்த மனுஷன் ஏன் திடீர்னு இப்படி படுத்தாருன்னு தெரியலையே அப்படின்ட்டு நீங்கள் புலம்புவீங்க. கடைசியில் அவருக்கு ஒன்றும் இல்லை, அவர் உடம்புல வியாதி பெருசாக இல்லை, ஆனால் உடல் சோர்வினால் அவர் படுத்துட்டு இருக்காரு, மனச்சோர்வினால் படுத்துட்டு இருக்காரு. பணம் இல்லைங்கிற ஒரே வருத்தம் தான் அவருக்கு. அந்த பணம் வருமானம் ஏற்படும் பொழுது அவர் புத்துணர்ச்சியோடு செயல்பட துவங்குவார். என்று உங்களுக்கு செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சந்தோஷம் ஏற்படுகின்ற நல்ல நாள். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மனக்கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியன் புதன் சனி சேர்க்கை உங்கள் தந்தையின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுனால குடும்பத்தில் ஒரு பதட்டம் இருக்குது. இருப்பினும் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் நீச்ச சந்திரனுக்கு சனி பார்வை இருக்கிறதுனால எண்ணங்கள் தான் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும், ஆனால் செயல்பாடுகள் உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ராசியில் இருக்கிற செவ்வாய் பதட்டத்துக்கு காரணமாக இருப்பார். அதனால் உங்களுக்கு உங்கள் ஆரோக்கியத்தையும் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தவறான எண்ணங்கள் ஏற்படுகின்ற நாள். தவறான எண்ணங்கள்னால் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுடைய நட்சத்திரநாதன் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால மனசு ஒரு விதமான சோர்வை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சோர்வாக இருப்பீங்க. நீங்கள் யார் கூட எல்லாம் பழகிறீங்களோ, இன்றைக்கி யார் கூட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்களோ அவங்களும் ஆவாங்க உங்களை பார்த்துட்டு. உங்ககிட்ட இருக்கிற அந்த புத்துணர்ச்சி எப்போ இருக்கிற புத்துணர்ச்சி இன்றைக்கி இருக்காது. அதனால் உங்களை பார்த்தா என்னமோ வியாதி வந்திருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் தேவைகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சி தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைப்பீங்க. உங்களுக்கு உங்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துவதன் மூலமாக மரியாதை கிடைக்கும், ஆனால் பண விரயம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் பெருசாக பிரச்சனை இல்லை, பட் இருந்தாலும் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம், மனச்சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். உடம்பில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சங்கடங்கள் ஏற்படும். வயிற்று அஜீரண கோளாறு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் வேளைக்கு கரெக்டாக சாப்பிடுங்க. உடலுக்கு ஒவ்வாத உணவு வகைகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். என்று உங்களுக்கு சாப்பாடு விஷயத்திலோ அல்லது ஆரோக்கிய விஷயத்திலோ சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். கும்பராசி, தசமஸ்தானத்தில் நீச்ச சந்திரன். அதனால் தவறான தொழிலோ தவறான வேலையோ அல்லது தகுதி குறைவான வேலையிலோ அமருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி சம்மந்தமே இல்லாமல் இடத்துல உங்கள் ஃப்ரெண்டை பார்க்க போவீங்க. அங்கே அவர் மெக்கானிக் ஷாப் வச்சுருப்பார். அந்த இடத்துல உட்காந்து உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத வேலையை பண்ணுவீங்க. இது தரம் தாழ்ந்த வேலை கிடையாது, உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத வேலை. அதாவது நீங்கள் அதில் ஃப்ரெஷராக இருப்பீங்க. அந்த இடத்துல போயிட்டு அவருக்கு பஞ்சர் ஒட்டி கொடுக்குறேன்ட்டு நீங்கள் உதவி செய்கிறேன்னு போவீங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் தேவையற்ற ஆரோக்கிய சங்கடமோ கையில் அடிபடுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இன்று உங்களுக்கு கடன் கொடுத்தவர்களின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். தசமஸ்தானாதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால தொழில் ரீதியான செலவுகள் அதிகரிக்கும். இந்த செலவுகள், கடன் பிரச்சனை இருக்காது, ஆனால் செலவு ஜாஸ்தியாகும். செலவு ஜாஸ்தி ஆகிறதுனால உங்களுக்கு வீண் விரயங்கள் ஏற்படும். ஆரோக்கியத்திலும் சற்று செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதரர்களின் கோபத்திற்கு ஆளாகி அவர்களுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். அவர்களுக்கு வேண்டாத பேச்சை பேசுவாங்க, அவங்களுக்கு சமாளிக்கணும், அவங்கள சமாதானப்படுத்தணும்ட்டு நீங்கள் செலவு பண்ணுவீங்க. அலுவல் ரீதியாகவும் உங்களுக்கு உடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பலன்கள் அல்லது முன்கோபமான செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி செலவுகளை கொடுக்கும். கடன் பிரச்சனைகள் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது, சமாளிச்சிடலாம். ஆனால் உங்களுடைய சக பணியாளர்கள், உங்களோட கூடவே இருக்கிற எதிர்பாலின நண்பர்கள், அவர்களால் உங்களுக்கு பணவரையும் மனவரையும் நேர வரையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சின்ன மாற்றம் மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவில்
சற்று பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனாவசியமான வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படாமல் இருப்பதற்கும் மன குழப்பம் ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும். நிதானமாக இருக்க வேண்டிய தொழில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படும். நீங்கள் யாருக்கிட்டையாவது கடன் கேட்டிருக்கீங்கன்னா இன்றைக்கி கேட்டால் கிடைக்கும். இன்றைக்கி போனாலே உங்களுக்கு கடன் கொடுத்துருவாங்க. ஸோ இன்றைக்கி ஏதோ ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். உங்களுக்கு வேலை நிமித்தமான விஷயங்களில் ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். நீண்ட நாட்களாக உங்களுடைய வேலையில் ஒரு சின்ன விஷயத்தில் நீங்கள் பெண்டிங் வச்சுருப்பீங்க. இன்றைக்கி அந்த வேலையை முடிச்சு கொடுக்கலான்னு நினைப்பீங்க. அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் மீடியா தொழில் சார்ந்தவர்களுக்கும் இன்று அலைச்சல், நேர வரையும் பண வரையும் பொருள் வரையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரகசிய தொடர்புகள், கடந்த காலத்தில் நீங்கள் யார் கூடயாவது ரகசிய தொடர்பில் இருந்தால் அது உங்களுடைய அவமானத்திற்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. மீன ராசி, பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சனியின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுடைய குழந்தைகளுக்காகவோ உங்களுடைய தந்தைக்காகவோ செலவுகள் ஏற்படுறதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய செலவு ஏற்படும். உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. உங்கள் உடம்புல எந்த வியாதியும் இல்லை. ஆனால் உங்கள் மனசில் தான் வியாதி இருக்குது. மனச்சோர்வு அதிகரிக்கிறதுக்கு மனச்சோர்வின் காரணமாக தவறான முடிவுகள் எடுக்கிறீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் அவங்க சில சின்ன தவறுகள் பண்ணாங்கன்னா கண்டும் காணாமல் இருப்பது நல்லது. உங்களுடைய வியாபார விஷயத்தில் சிறு தவறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் பெரிய லாபத்தை எதிர்பார்க்காதீங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி நஷ்டம் ஏற்படாமல் இருக்கிறதே புத்திசாலித்தனம். நஷ்டம் ஏற்படாமல் இருக்கிறதே உங்களுடைய புண்ணியம். லாபஸ்தானத்தில் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை குடும்பம் வலுப்பெறும். குடும்பத்தில் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தின் மூலமாக வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றா உங்களுடைய சகோதர சகோதரிகள் அல்லது உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூலமாகவோ வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு உண்டான யோகமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்துக்கு லாபகரமான செய்திகள் வரக்கூடிய யோகமான நாள். உங்களுடைய பண தேவைகள் அதிகரிக்கக்கூடிய நேரம். ஏன்னா பண வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கு. வீட்டு பராமரிப்பு செலவுகள், வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள், அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம், இப்படி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பண தேவைகளை அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கையிருப்புகள் கரையும். ஆனால் மரியாதைக்கு குறைச்சல் இருக்காது. நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு ரெட் கார்பெட் வெல்கம் தான், ராஜ மரியாதை தான். அந்த மரியாதைக்கு குறைவு இருக்காது. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான அலைச்சல் ஏற்படுகின்ற நாள். அலுவல் ரீதியாக நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் தடுமாற்றம். உங்களால் எந்த ஒரு காரியத்திலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி நடக்க முடியாது. ஏதோ ஒரு இழுபறி நிலைமை இருக்கும். மனசில் ஒரு விதமான தொய்வும் மனச்சோர்வும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்பு இல்லை. ஏன்னா 4ஆம் வீட்டு அதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட வீடு, வண்டி, வாகனம் போன்ற விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படும். உடம்புல அசதி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் என்ன ஒரு நல்ல விஷயம்னா இந்த வியாதியெல்லாம் டெம்பரவரி தான். இதெல்லாம் டெம்பரவரியாக இந்த ஒரு நாள் 2 நாளில் வந்துட்டு போகிற வியாதி. பெருசாக வியாதி கிடையாதுங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆரோக்கியத்துக்காக வீண் விரயம் ஏற்படும். இதுக்கு சிம்பிளான பரிகாரம், வயதானவர்களுக்கோ அல்லது உடல் ஊனமுற்றவர்களுக்கோ துணி தானம் கொடுக்க உங்களுக்கு பிணி அகலும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். உங்களுக்கும் சரி உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியமும் சஞ்சலத்தை ஏற்படுத்தும். இதில் உங்கள் அம்மாவோட ஆரோக்கியமும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அதாவது மருத்துவ செலவுகள் ஏற்படுகின்ற நாள். இந்த மருத்துவ செலவுகள் உங்களுக்கு பண தேவைகள் அதிகரிக்கும். செல்வாக்குக்கு குறைவு இருக்காது. மரியாதையாக இருப்பீங்க. உங்களை மரியாதையாக நடத்துவாங்க. அதனால் உங்களை பெருமைப்படுத்தி பேசுவார்கள். உங்களுடைய வாக்கு சாதுரியத்தின் மூலமாக காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.